ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உடம்ப நோயின்றி காக்கறதுக்கு இயற்கையாகவே நம்ம வாயில் சுரக்கக்கூடிய சூப்பரான அமிர்த நீர், அதாவது உமிழ்நீர், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஒழுங்குபடுத்தினாலே பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். வாங்க ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஜீரணத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சாப்பிட்ற முறையே தப்பு. நம்ம எல்லாத்தையும் அப்படியே முழுங்கி ஸ்பீடாக சாப்பிட்றோம். நம்ம எந்த அளவுக்கு மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. இந்த மாதிரி மென்று சாப்பிடும்போது மட்டும்தான் உமிழ்நீரும் அதிகமாக சுரக்கும். இந்த உமிழ்நீரில் வந்து நிறைய நொதிகள் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஸ்டார்ச் தனியாக, கொழுப்பு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஜீரணத்துக்கு எப்படி ஏற்ற மாதிரி அதை பிரித்து விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் உமிழ்நீர் கலந்த உணவு மட்டும்தான் ஜீரணமாகும். அது கலக்காத உணவு ஜீரணம் ஆகாது. அதே போல தான் எந்த அளவுக்கு நீங்கள் உமிழ்நீரோட கலந்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சி மென்று சாப்பிட்டு லகுவாக நீங்கள் சாப்பிடும்போது குடலில் வந்து ஈஸியாக அப்படியே உணவுப் பொருட்கள் போயிடும். சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும். அந்த கெட்டியாக சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் மட்டும்தான் அங்கங்கே குடலில் ஒட்டி அது கெட்டு போய் அது வந்து பிரச்சனையை உருவாக்கும், ஜீரணத்தையும் தடை பண்ணிடும். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் பாருங்க, அந்த பந்தியில புத்திசாலித்தனமா ஊறுகாய், இனிப்பு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயில எச்சில் ஊறும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது ஈஸியா நம்ம மென்று நல்லா சாப்பிடுவோம். சர்க்கரை நோயாளிகள் நல்லா மென்று உமிழ்நீர் கலந்து சாப்பிடும்போது அந்த உணவு வந்து கணையத்துக்கு போய் அந்த கணையம் வந்து எல்லா சத்துக்களையும் எல்லா உறுப்புகளுக்கும் பிரித்து கொடுக்கும். இந்த கணையம் தான் சர்க்கரை நோய்க்கு மருந்தாக இருக்கிற இன்சுலின் சுரக்க உதவும். ஜீரணம் கரெக்டாக இருந்தால் கணையம் கரெக்டாக இன்சுலினை சுரக்கும். நெக்ஸ்ட்டாக பற்களை பாதுகாக்க சாப்பிட்றதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசுறது. உமிழ்நீர் ரொம்பவே கம்மியாக சுரந்தாலும் வாய் வந்து திக்கும், உளருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதனால தான் இந்த அரசியல்வாதிகள், டீச்சர்ஸ், ஆங்கர்ஸ், இந்த மாதிரி கத்தி பேசுகிறவங்கெல்லாம் அடிக்கடி சோடா, ஜூஸ், தண்ணி இந்த மாதிரி அடிக்கடி குடிச்சிட்டே இருப்பாங்க. வாய் வறண்டு போனாலும் நம்மளால நல்லா பேச முடியாது. பற்கள்லையும் எந்தவித பிரச்சனையும் வராமல் நல்ல ஒரு கவசம் மாதிரி அந்த உமிழ்நீர் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கும். அடுத்ததான் நம்ம உடம்போட நீர்நிலை அளவை வந்து கட்டுப்படுத்தும். நம்ம உடம்பே முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி தான் இருக்கு. இந்த தண்ணி கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வாயே நமக்கு தெரிவிச்சிடும். தண்ணி வந்து ரொம்பவே கம்மியா இருந்தாலும் நமக்கு உமிழ்நீர் அதிகமா சுரக்காது. வாய் ஸ்மெல், தொண்டை எரிச்சல், நாவறட்சி இதெல்லாம் உமிழ்நீர் கம்மியா இருக்கிறனால வருது. நெக்ஸ்டா உடல் மெலிய வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா சாப்பிட்றவங்க பாருங்க, அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. அதாவது நல்லா மென்று சாப்பிட்றவங்க. அப்படியே விழுங்கி சாப்பிட்றவங்க பாருங்க, அங்கங்க உடம்பு ஜீரணம் ஆகாம அங்கங்க நின்று கொழுப்பு கட்டி உருவாகி அவங்க குண்டாதான் இருப்பாங்க. மென்று சாப்பிட்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டாக இந்த எச்சிலை எடுத்து அந்த காயங்கள், சிராய்ப்புகள், அதே போல் இந்த முகப்பொருளை வந்துச்சுன்னா அதில் நிறைய பேர் தடவி விடுவாங்க. அந்த எச்சிலில் வந்து அந்த மருந்து இருக்கிறனால அந்த காயங்களும் அந்த சிராய்ப்புகளும் அந்த முகப்பொருவும் சீக்கிரமாக போயிடும். அனிமல்ஸ் எல்லாம் பாருங்கள், அதுக்கு மேலே ஏதாவது காயம் வந்துருச்சுன்னா அதோட நாக்கை வச்சு அப்படியே சரிப்படுத்திடும். அதே போல் பாருங்கள், எந்த இடத்துல காயம்பட்டாலும் அது வந்து குணமாகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் வாயில் வரக்கூடிய இந்த வாய்ப்புண் இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள் சீக்கிரமாகவே குணமாயிரும். ஏன்னா அதில் உமிழ்நீர் பட்டு சீக்கிரமாகவே அது குணமாயிரும். அதே போல் நம்ம வெளியில் அதிகமாக பேசி அந்த வாயில் காற்று உள்ளே போய் வெளியில் வர்றது, முக்கியமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது வந்து நம்ம வாய் தான். எத்தனை வைரஸ், எத்தனை பாக்டீரியா நம்ம வாய்க்குள்ளே போய் வெளியில் வருது. இருந்தாலும் நம்ம உடம்பை பத்திரமா பாதுகாக்கிறது நம்ம வாயில் சுரக்கிற அமுத சுரபியாக இருக்கிற உமிழ்நீர் தான். இந்த எச்சில்ல நுண்கிருமிகளுக்கு எதிராக போராடும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, அதாவது ஆன்டிபயாட்டிக். இந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறதுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்லாம், கற்றாழை சாப்பிட்லாம். ரொம்ப புளிப்பாக இருக்கிற மிட்டாய்கள் லைட்டாக தொட்டு நீங்கள் நாக்கில் தடவினாலே போதும், உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்போது எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு உமிழ்நீரெல்லாம் அதிகமாக சுரந்து வெயிட் பண்ணி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சாப்பிடும்போது உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். வெல்லத்தை சாப்பிட்டுக்கோங்க, வெல்லமும் நல்லா உமிழ்நீரை சுரக்க ஹெல்ப் பண்ணும். வாயை மூடி சாப்பிடணும், வாயை மூடும்போது உமிழ்நீர் அதிகமாகவே சுரக்கும். பெரும்பான்மையான நோய்களுக்கு மெயின் காரணமே உணவு தான். அந்த உணவே சரியாக ஜீரணமாயிடுச்சுன்னா அந்த நோய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மனித உடலில் இயற்கையாகவே இருக்கும் கிருமி நாசினி எது தெரியுமா? உமிழ்நீர். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.